யாரிவ நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். பெயர்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றன. எனவேதான் அர்த்தமுள்ள பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சூட்டுகிறோம். தன் பெயருக்கேற்றபடி வாழ்ந்து மறைந்த தன்னலமில்லாத தலைவர்களும் இப்பூமியில் உண்டு. சில நேரங்களில் அப்பெயர்களை கெடுத்து போட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. பெயர்கள் அவ்வளவு முக்கியமானவையா என்றால் ஆம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்மோடு என்றைக்கும் இருக்கும் ஒருவருடைய பெயரை குறித்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயரை பற்றியும் அதனுடைய அர்த்தத்தை பற்றியும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு என்ற பெயர் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற பெயராக இருக்கிறது. இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிப்பவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அதனால்தான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது பெயரும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மரியாதை தான் குறிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அதை மனிதனுக்கு அறிவித்திருந்தார். அதை ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதையும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன், கவனியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தியமா என்று சொன்னால் முன்பு அது சாத்தியமில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு மனித அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக, மருத்துவ கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியின் மூலமாக ஒரு ஆண் இல்லாமலே ஒரு பெண்ணை கர்ப்பவதியாக்க முடியும் என்பது நீங்களும் நானும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். வாடகை தாயை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வேறொருவருக்காக பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிற தாய்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே பரிசுத்த வேதாந்தத்திலே தேவன் ஒரு பெண்ணை பயன்படுத்தி தம்முடைய வல்லமையின் மூலமாக ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்தார் என்பதுதான் உண்மையாகும். தேவனே மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார் என்பதை வேதம் அப்படியாக சொல்லுகிறது. அவர் புருஷன் மனைவியின் சேர்க்கையினாலே பிறக்காமல் தேவனுடைய சுத்தத்தினாலே பிறந்த ஒருவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய சுத்தத்தின்படி, தேவனுடைய வல்லமையின்படி ஒரு பெண்ணின் மூலமாக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அதை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த குழந்தைக்கு இயேசு என்ற பெயர் உண்டு என்பது நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாந்தத்திலே இரண்டாவது பெயராக அவர் கொடுக்கப்பட்டது இம்மானுவேல் என்பதாகும். இதை ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அறிந்தும் இருக்கலாம். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதையும் மத்தேயு 1 அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்பது பொருளாகும், ரட்சிப்பவர் என்று பொருளாகும்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்பது அர்த்தமாகும். அதாவது மனிதனோடு கூட தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஏன் இந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். தேவனுடைய பார்வையிலே மனிதன் தெய்வனற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தெய்வனற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை குறிப்பிடுகிறார். மனிதனுக்கு தான் 30 முக்கோடி தெய்வங்கள் உண்டே, எப்படி தெய்வனற்றவன் என்று சொல்லி தேவன் அவனை பார்த்து சொல்ல முடியும் என்று சொன்னால், 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதனோ தன்னை படைத்த தெய்வன் யார் என்று அறியாதவனாக, அவரை உணராதவனாக, அவரை அனுபவியாதவனாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் பொருளாகும். இந்த பூமியிலே கோடிக்கணக்கான தகப்பன்மார்கள் இருந்தாலும் என்னை பெற்ற தகப்பன் யார் என்பது எனக்கு தெரியாது போகுமானால் அது எப்படி எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலையோ, அதே போலதான் 30 முக்கோடி தெய்வங்கள் இருந்தாலும் என்னை படைத்த தெய்வன் யார், என்னை உருவாக்கின தெய்வன் யார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அறியாததினாலே தேவன் மனிதனை பார்த்து சொல்கிறார், மனிதன் தெய்வனற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி. இன்னொரு இடத்துல ஆண்டவர் மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது, திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகி சொன்னாராம், இவர்கள் மெய்ப்பனற்ற ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆடுகளுக்கு மெய்ப்பன் தேவையே எதற்காக? அந்த ஆடுகளை வழிநடத்துவதற்காக, ஆட்டின் முன்பதாக சென்று பாதை காட்டுவதற்காக, ஆட்டினுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக ஆடுகளுக்கு ஒரு மெய்ப்பன் தேவை. இதை தேவன் அறிந்தபடியினால்தான் மனிதனை தேடி இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. காரணம், அந்த ஜனங்களை, தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை பாவங்களை மன்னித்து அவளை மறுபடியுமாய் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயர் அவர் இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்று சொன்னால் மனிதனோடு கூட வாசம் செய்யும்படியாக வந்தவர்தான் இந்த பரிசுத்த வேதாந்தின் தெய்வனாக இருக்கிறார். தெய்வம் என்று சொன்னால் எங்கேயோ இருக்கிறவர், மலையின் மேல் இருக்கிறவர், புனித தலங்களிலே இருக்கிறவர் என்று சொல்லி மனிதன் அறிந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாந்தின் தெய்வனோ மனிதனோடு கூட வாசம் செய்யும்படியாக இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் எங்கே வாசம் பண்ணினார் என்று சொன்னால், தனியாக ஒரு மாளிகையில் அல்ல, அவர் மனிதர்களோடு கூட வாசம் பண்ணினான். 12 சீஷர்களோடு கூட அவர் வாசம் பண்ணினான். ஜனங்கள் மத்தியிலே உலாவினார். ஜனங்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள். அவருடைய காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் அவரை அனுபவித்தார்கள். அவருடைய நன்மைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். இதைதான் வேதாந்திலே அழகாக வாசிக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது ஜனங்கள் எப்படி களி கூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாக காணப்படுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது அங்கே நடந்து நிறைவேறிற்று. ஜனங்கள் இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது கண் தெரியாத ஒரு மனிதனுக்கு கண் தெரிந்து விடுமானால் அவனுடைய திகைப்பும் ஆச்சரியமும் சந்தோஷமும் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. காரணம், இன்றைக்கு அவர்கள் தங்களை படைத்த தெய்வனை கண்டார்கள். அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவர் போதித்த போதனைகளை கேட்டார்கள். அவர்கள் மகிழ்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள். பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்தது,
காது கேளாதவனுடைய காதுகள் கேட்டது. பசியுற்றோர் அவர்கள் பசி போயிற்று. அவர்கள் மரித்த மனிதனின் உயிரோடு கூட எழும்புவதை பார்த்தார்கள். அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. எப்பொழுது? மனிதன் தெய்வனை கண்ட பொழுது, மனிதனை படைத்த தெய்வன் மனிதனோடு கூட உலாவின பொழுது இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதே காரியத்தை ஏசாயாவிலே வாசிப்போமானால், ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இதை குறித்து ஏசாயா சொன்ன காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியும் பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகளின் களி கூறுதல் போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஜனங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனால்தான் இயேசுவுக்கு பின்னதாக திரளாக ஜனங்கள் ஓடினார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டார்கள். சுகமில்லாதவர்கள் சுகம் பெற்றார்கள். பெரிய சந்தோஷமை உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்ல விரும்புகிறது என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே வந்ததற்கு காரணம் அவர் நம்மோடு கூட வாசம் செய்வதற்காக. பரிசுத்த வேதாந்தத்தின் மூலமாக மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களின் தெய்வம், இந்த பரிசுத்த வேதாந்தத்தின் தெய்வம் எங்கே இருக்கிறாராம்? ஆலயங்களில் இல்லை. வேதம் சொல்கிறது, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே நான் வாசம் பண்ணுகிறதில்லை, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாராம்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியானவராக தேவன் இன்றைக்கு மனிதனுக்குள்ளே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த இயேசுவானவர் வந்து வாசம் செய்கிறார். வாசம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறதாம்? மனிதனுடைய பாவம் போகிறது. அவனை நீ குற்றவாளி இல்லை. தேவன் அவனோடு கூட வாசம் செய்கிறபடினாலே பெரிய மகிழ்ச்சி அவன் அடைகிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்தவர்கள் உங்களிடத்திலே சொல்லி இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம் உண்டு என்று சொல்லி, மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி இருப்பார்கள். அது உண்மைதான். ஒருவேளை கஷ்டமே இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த கவலையும் இல்லை, தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்றுதானே பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கும். அதே போலதான் என்னையும் உங்களையும் படைத்த தெய்வன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். என்னை பற்றி கவலை உள்ளவராக இருக்கிறார். எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் அன்றைக்கு இயேசு இந்த பூமியில வந்து ஒரு பொழுது பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையிலே வருவாரானா, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் ஆண்டவராக, இரட்சகராக, தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களானால் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. நான் இதை சொல்லுகிறதுனாலே உங்களுக்கு அது புரியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நீங்கள் அவரை ருசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்ப்பீர்களானால், நீங்களும் மற்றவர்களை பார்த்து சொல்வீர்கள், இயேசு கிறிஸ்து சந்தோஷம் தருகிறார், இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி தருகிறார் என்று சொல்லி சொல்ல முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நாளில் இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த வேதாகமம் சொல்கிறது. அது ஒரு நாளிலே நடக்கும். அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொல்லி. அவர் குழந்தையாய் பிறக்க போகிறதில்லை, பதிலாக ராஜாவாக வரப்போகிறார். வந்து இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்பொழுது இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? ஏசாயா 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும். இந்த பூமியிலே அநீதி இருக்காது, நீதி விளங்கும், எல்லாம் நீதியாய் நடக்கும். பூமியிலே நீதி இல்லை, நீதிமன்றத்திலே நீதி இல்லை, அநீதிதான் காணப்படுகிறது. அது நமக்கு எத்தனை வேதனையாய் இருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அரசாட்சி செய்யும் பொழுது
இந்த பூமி நீதியினால் நிறைந்திருக்குமாம். 6வது வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து மேயும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? அங்கே பகை என்பதே இருக்காது, விஷம் என்பதே இருக்காது, ஒருவன் ஒருவனை கொடுமை செய்வதில்லை, யாரும் யாருக்கும் தீமை செய்ய போகிறதில்லை, பாவமும் சாபமும் இந்த பூமியிலேந்து விலக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சுருக்கமாய் சொல்வோமானால் பூமியிலே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அந்த நாட்களிலே. 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருவாரானால் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் வரும். குடிகாரனை மாற்றுகிறார், திருடனை மாற்றுகிறார், கொலைகாரனை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். என் வாழ்க்கையில் இருந்த வேதனைகளை எடுத்து போட்டு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. இதனால் தான் அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று சொன்னான் தேவன் நம்மோடு, தெய்வமே நம்மோடு கூட வாசம் செய்வார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கிறது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவ மன்னிக்கு பின்பதாக நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள், அவர் உங்களுடைய தகப்பனாக மாறுகிறார், அவர் உங்களோடு கூட வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? வேதம் இந்த 2 காரியங்களை மிக அழகாய் சொல்லுகிறது. முதல் காரியம், அவர் இயேசு என்ற பெயர், அவர் இரட்சகராக இருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் நோய்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார், உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். 2வது, அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். பரிசுத்த வேதாந்தத்திலே சகை என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பெரிய பணக்காரன், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனாயிருந்தான், அதிகாரியாயிருந்தான். அவன் ஒரு நாளிலே இயேசுவை கண்டபொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன் வீட்டிலே தங்க ஆசைப்படுகிறேன், உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் ஆசையாய் அவரை அழைத்து கொண்டு அவருடைய வீட்டிற்கு போனான் என்று சொல்லி லூக்கா 19வது அதிகாரத்தில் வாசிக்க. அவன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போன பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவன் கொள்ளையடிக்கிறவனாயிருந்தான், திருடுகிறவனாக இருந்தான், உண்மையான அதிகாரியாக இருக்கவில்லை. அதனால ஏராளமான செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தான். ஆனால் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, வெறுமையை உணர்ந்தான். ஆனால் இயேசு எப்பொழுது அவனுடைய வீட்டிற்கு போனாரோ, எப்பொழுது இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனானோ, அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கி இருப்பேன், ஆனால் 4 மடங்காக நான் திரும்ப செலுத்த போகிறேன் என்று சொல்லி பணத்தை நேசிக்கிறவனாக அல்ல, தெய்வத்தையும் தெய்வனாலே உண்டாக்கப்பட்ட மனிதனையும் நேசிக்கிற ஒரு மனிதனாக மாறினான். அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வந்தது, சந்தோஷம் வந்தது. பிரியமானே, இதற்காக தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தேவை. பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம், பணம் இருந்தால் சந்தோஷமாய் இருந்து விடலாம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானே, அது உண்மை இல்லை. பணம் நம்மை அழிக்கத்தான் செய்யும், நம்மை வெறுமையாக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை சந்தோஷமுடையவர்களாக மாற்றுகிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு தேவை, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, இந்த பூமியிலே அவன் கண்ணை மூடின பின்பு இந்த ஆண்டவரோடு கூட போய் வாழும் சாக்கியத்தையும் இந்த இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இன்றைக்கு இந்த பூமியிலே நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை ஒரு நாளிலே அவர் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போகிறார். அவரோடு கூட நாம் வாழப் போகிறோம். அதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிப்போமானால் அங்கே மிகவும் அழகாக அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 16-17. அவர்கள் நீ பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர் மேல் படுவதும் இல்லை,
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து அவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், இனிமேல் அவளுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இது எங்கே? நாம் அவரோடு கூட பரலோகத்திலே வாழும் பொழுது. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட வாழும்படியாக வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் என் வாழ்க்கையில இடம் கொடுப்பேனேயானால் இந்த பூமியின் வாழ்க்கையும் சந்தோஷமாய் மாறுகிறது. இந்த பூமியின் வாழ்க்கை மட்டுமல்ல, நான் பூமியை விட்டு கடந்து போகும் பொழுதும் நான் அவரோடு கூட என்னென்னைக்குமாய் சந்தோஷமாய் வாழப்போகிறேன். பணம் கொடுக்க முடியாத சந்தோஷம், நீங்கள் பணத்தினாலே சம்பாதிக்க முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களை படைத்த தேவனை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களானால், அவரிடத்திலே வருவீர்களானால், அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார், உங்கள் வீட்டிலே தங்க விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி. நீர் இம்மானுவேலாக இருக்கிறீர், எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. உம்மை ஏற்றுக்கொண்டு அன்று நீர் கொடுக்கிற மகத்துவமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்மோடு இருக்கிறார் என்ற பெயர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது என்றும், இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவரோடு இருந்த ஜனங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை கண்டார்கள் என்றும் கேட்டீர்கள். நீங்களும் அந்த மகிழ்ச்சியை கண்டடைய தடையாயிருக்கின்ற பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கவே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தின் தண்டனையை சிலுவையில் அடைந்தார் என்று நம்பி உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரை உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களோடு கூட என்றென்றும் இருந்து வழி நடத்துவார். உங்களோடு இருக்க விரும்பும் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? சிந்தித்து தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு என்றைக்கும் இருக்கும் ஒருவரை அறிமுகப்படுத்தியதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.